நடிகர் விஜய் அரசியலுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் வருவது சரியா தவறா? சரியான முடிவு தான் மக்கள் விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் 90% அவர் செய்த சேவைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மறைக்கப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அரசியல் ரீதியிலையும் இருக்குது, தனிப்பட்ட முறையிலையும் இருக்குது. ஆனால் அதை வெளிப்புற கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை இவர் கொஞ்சம் துரிதமாக வளமப்படுத்தணும், விஜய் நண்பர்களும் அவருக்கு நிர்வாகிகளும். அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. எந்த கட்சிகள் இருந்தாலும் அதை மக்களுக்கு ஒரு முழுமையான ஒரு பலனை கொடுத்ததா இதுவரை நம்ம எதிர்பார்க்க முடியலை. சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த விஜயை நம்ம எதிர்பார்க்கும்படி நடத்தி காட்டுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. நடிகருங்கிறதுக்காக ஒதுக்கிட முடியாது. தமிழ்நாட்டில் நடிகருங்கிறது இப்போ நம்ம பாரம்பரியம் எம்ஜிஆர் மாதிரி முடியாதுங்கிறதெல்லாம் கருத்துக்கள் நிலவுது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவர் 25 ஆண்டு காலமாக விஜய் மிகவும் தெளிவாகவும் ஒரு நிதானமாகவும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் தனிப்பட்ட முறையில் நல்ல நன்மைகளை செய்திருக்காரு. பெண்களும் அதை நம்ம நேரடியாக பேச்சு கொடுத்த நீங்களே பார்த்துருப்பீங்க. பலவிதமான செயலுக்கு அவருக்கு சர்வீஸ் இருக்குது. இந்த வயசுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ள ஒரு நபர்தான் இதெல்லாம் செய்வாங்க, பண்ணுவாங்க, திறமையெல்லாம் வேணும், அரசியல்லாம் எதிரி இருப்பாங்க, அப்படி பொண்ணு இப்படி பொண்ணு கருத்து சொல்லலாம், அது அவருடைய சுதந்திரம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 99% அவர் வந்தாக்க ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க மக்கள் நம்புகிறாங்க. நானும் அதை நம்புகிறேன். இதுல என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அரசியல் புரிதல் இல்லாம அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஒரு ரசிகரா தான் போறாங்களே தவிர தொண்டரா போகல. இன்னுமே அவர் ஒரு நடிகரா அவர் படத்துல பேசக்கூடிய வசனங்களை பார்த்து அது மாதிரிதான் அரசியல் வாழ்க்கையும் அவரோட பயணமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்க எல்லாம் அந்த மாதிரி அவர் பின்னால போயிட்டு இருக்காங்க. இப்ப கரூர்ல நடந்த சம்பவம் கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். இவர் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாருன்னா திமுகவை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கொள்கை எதிரி திமுக அப்படின்னா அப்ப யாருக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்வியா இருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் கொள்கை என்ன அப்படிங்கறத அவர் முதல்ல தீர்மானம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை தொண்டர்களிடையே கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் தொண்டர்களை அரசியல் படுத்திட்டு அதுக்கப்புறம் இவர் அரசியலுக்கு வந்திருக்கணும். ஆனா இவர் எதுவுமே பண்ணாம படம் நடிச்சு முடிச்சவொன்னு நான் பொதுமக்களுக்கு சேவை செய்யறேன், நல்ல விஷயம் தான். ஏன் படம் நடிச்சிருக்காரு, ஒரு படத்துக்கு 200 கோடி 400 கோடின்னு வாங்குறாரு, பொதுமக்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மையோட இருக்கிறவரு, இவ்வளவு பணத்தை வச்சு அவர் சேவை செஞ்சிருக்கலாம், ஏன் செய்யல? நம்மளோட இளைஞர்கள் அதை பத்தி யோசிக்கணும். யோசிச்சு யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சு இப்ப இருக்கிற அரசியல் சூழலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு தொண்டரா போகணும். ஒரு சைடு பார்த்தா அவர் சீமான் இளைஞர்கள் அப்படித்தான் திரட்டி கொண்டு போய் ஒரு எப்படி தொழில்நுட்ப ரீதியா முன்னாடி போய்கிட்டு இருக்கவங்களை புடிச்சு இழுத்து மாடு மேயி பனைமரத்துல போய் கல்லிறகு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இது எவ்வளவு பெரிய பிற்போக்குன்னு தெரியாம சில கூட்டம் போகுது. அதே மாதிரி விஜய்க்கும் அதே மாதிரி போயிட்டு இருக்கு. இத அரசியல் படுத்தி அதுக்கப்புறம் அரசியல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் போனா. இப்ப இருக்கிற எல்லாரும் தொண்டர் கிடையாது, ரசிகர். அவருக்கு இருக்கிற பெரும்பான்மையான ரசிகர் கூட்டம் அது இருந்துகிட்டேதான் இருக்கும். அதை அவர் பயன்படுத்தி அரசியல்வாதியாகி அவர் முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற மனநிலையில இருக்காரு. கூட்டணி கட்சிகளை எப்படி அவர் தேர்வு செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டணி பல வருடங்கள், அதாவது 35-36 வருஷமா ஒரு கட்சி அடிப்படை தேவைக்காக மக்கள் உரிமைக்காக பாடுபட்டு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை அசால்ட்டா நீ வா என்ன கூட கூட்டணிக்குன்னு கூப்பிடுறாரு. அது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. களத்துல நின்னு போராடுற ஒருத்தரை நீ போய் எப்படி நான் வேணா அவங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லு. நீ உங்ககிட்ட கொள்கை சரியில்லை, எதுவுமே சரியில்லாம இருந்துகிட்டு நீ நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் என்கிட்ட இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, இன்ஃபுளுன்சிங் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு நம்ம பேசுறது ரொம்ப தவறான செயல். இத பத்தி கருத்து சொல்றதே முதல்ல தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி தினந்தோறும் பயனுள்ள வீடியோக்களை கண்டு களித்திட நமது STC சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்கள்.